மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகி அவங்க அழுதுகிட்டு அவங்க சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே ஒரு சாமியார் வராங்க. வந்ததுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, நீ என்ன நினைக்கிற அது நல்லபடியாக நடக்கும். சிவபெருமானுக்கு இடது பக்கமாக இருக்கப்பட்டவ தான் இந்த மாதிரிக்கெலாம் சூழ்ச்சி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறா. அதனால நீ கவலைப்படாத. நீ என்ன நினச்சி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டியோ அந்த பத்திரம் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா இந்த இடம் அவருக்கு சொந்தமானது. அதனால வாங்காமல் விட்டுருவாரா என்ன, நீ கவலைப்படாமல் போமா அப்படிங்கவும் ஜானகி இதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டவும். அப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிக்கு சிவராமனையும் மணியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம்லேருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் மாயா கிட்டேயும் சீனிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் உடனே ஸ்டேஷனுக்கு போங்க, நான் வார் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா பத்மா பார்வதிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பார்வதி, ஒருவேளை நீ தான் இந்த மாதிரிக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாருங்க, நீ இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கவும், இல்லை கொத்து சாவி உங்ககிட்ட தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது அந்த பத்திரம் மட்டும் எப்படி போயிருக்க முடியும், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், எங்க பாருங்க இன்னும் தேவலாம் இந்த மாதிரி என்ன சந்தேகப்பட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்றாங்க, சரி பார்வதி, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கவும், நம்ம புருஷமார்களை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. சொல்ல போனாக்கி நம்ம ரெண்டு பேரும் தான் ஓடோடி போய் இருக்கணும். ஆனா அந்த மாயாச்சினும் போயிட்டா பாரு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பத்மாவும் பார்வதியும் கிளம்பி போறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சிவாவும் மணியும் போட்டு அவர் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா அங்கே பாருங்க, நாங்கள் ஆஃபீஸில் போய் கலாட்டா தானே பண்ணணும், அதுக்கு எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறீங்க, எங்கள் மேலே கேஸ் போடுங்க, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் சின்னவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே அவங்க சிவாவையும் மணியும் பார்க்கறதுக்காக போகும்போது கான்ஸ்டபிள் தடுக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்துடுவோம், என்னம்மா நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீனில் எடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், அப்போ எங்கள் லாயரும் வந்திருக்காருங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருமா அப்படிலாம் அவங்கள வெளிவிட முடியாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆபீஸ்ல போய் அவங்க ரெண்டு பேரும் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு எதுக்காக வெளிவிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பத்மாவும் பார்வதியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக ஓடும் போது அப்போ அதிகாரி தடுக்கிறாங்க, கொஞ்சம் இருங்கம்மா, என்னமோ உங்க வீடு மாதிரிக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அவங்ககிட்ட நாங்கள் பேசிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பத்மா மணிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க, தேவையில்லாமல் கலாட்டா பண்ணுறதுக்காக எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதே மாதிரிக்கு சிவா கிட்ட பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை விசாமல் வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னடி நீ நினச்சிட்டு இருக்கிற, அவன் என்னென்னா இந்த மாதிரிலாம் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறா, அதை தான் தட்டி கேட்கறதுக்காக போனோம் அப்படிங்கவும், அதனால தான் இப்போ ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் வரவும் அப்போ அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஆபீஸ்ல கலாட்டா மட்டும் பண்ணல, வேற ஒன்று செஞ்சிருக்காங்க அப்படிங்கவும் உடனே லாயரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு எதுக்காக ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லை அவங்க வேற ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு லாயரும் சொல்றாங்க. அதிகாரியும் சொல்லவும் உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தீங்களா இந்த பொருளை அவங்க வச்சிருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்ததுமே மாயா சீனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவாவும் மணியும் சொல்றாங்க, எங்க மேல தேவையில்லாம அநியாயமா அந்த வசுந்தரா இந்த மாதிரிக்கெல்லாம் பழி சுமத்திட்டு இருக்கிறா, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே லாயரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க இந்த மாதிரிக்கு தான் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க, அதனால தான் ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா உங்க அண்ணனுக்கு எட்டி கூட பார்க்க முடியல, இந்த மாயாவும் சீனியும் அனுப்பிவிட்டுட்டு அவர் எங்க போயிட்டார் அப்படின்னு பார்வதி ரகுராம போட்டு திட்டிட்டு இருக்கவும், அப்போ இன்னொரு பக்கம் பத்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே, இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம வெளியே கூட்டிட்டு வர போறோமோ தெரியல அப்படிங்கவோ உடனே பார்வதி சொல்றாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவோ அப்போ மாயா சீனுவும் அவங்களும் லாயர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா கோர்ட்டுக்கு போனாக்கி நீதிபதிக்கு ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சிரும் யார் இந்த மாதிரிக்கு வச்சிருப்பாங்க பொருளெல்லாம் அப்படின்னு, அதனால இவங்களுக்கு கண்டிப்பா இவங்களை வெளியே விட்டுருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க.
அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி உடனே வந்து அவர் சாமியார் சொன்னதே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாமியார் வந்து அதாவது பரமேஸ்வரனுக்கு இடது பக்கம்னு சொன்னாங்களா, யாருன்னு சொல்லி நினைக்கும் போது உடனே பார்வதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ பார்வதி தான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாளா அப்படின்னு ஜானகி வந்து ஒரே குழப்பத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க. பார்வதி இப்படி பண்ணியிருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து அதாவது ஒரு குழப்பத்தோட இருக்குது. உடனே வீட்டுக்கு வரவும் இங்கே பார்த்தோம்னா பார்வதி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அப்போ ரமணி பாட்டி பார்வதி தனியாக அழைச்சிட்டு போறாங்க. உடனே வந்து என்னத்தை எதுக்காக என்ன தனியாக அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது, இங்க பாரு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஜானகி வந்துருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ தானே அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னத்தை ஏமல போய் சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ, இல்ல எனக்கு என்னமோ வந்து ஓமலதான் சந்தேகமா இருக்குது, நீ தானே அந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படி அபாண்டமா என் மேல பழி சமத்தாதீங்க, உங்க தலைமையில அடிச்சு நான் சத்தியம் பண்றேன், எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லு பார்வதி, நீ இப்படி பண்ணலையான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, திரும்ப திரும்ப கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பார்வதி ரமணி பாட்டியை திட்டிட்டு போயிருந்தாங்க. அடுத்து ஜானகி நினைக்கிறாங்க, பார்வதி மாட்டா, ஆனா கண்டிப்பா இவளுக்குள்ள ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இவளை கையங்கோலமா பிடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அப்ப பார்வதியை வந்து ஜானகி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து சரி என் புருஷனை எப்படியாவது வெளிக்கொண்டுட்டு வரணும், வசந்தரா இந்த மாதிரிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா, அதனால அவகிட்ட நம்ம வந்து என் புருஷனை எப்படியாவது வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அவ எனக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தையும் பத்தி கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்வதி யாருக்கும் தெரியாம அங்க வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப ஜானகி வந்து பார்த்துருந்தாங்க, இவ எங்க போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகியும் வந்து பார்வதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்வதி பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாம நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வசுந்தரா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போனதுமே உடனே வசுந்தரா கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜானகி வந்து ஜன்னல் பக்கமா நின்று அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்வதி பார்த்ததுமே வசுந்தரா வந்து என்ன பார்வதி என்ன வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா என் புருஷன் மேல எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவரை வந்து இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட்ல இருந்து நீங்க வந்து வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க 59 கோடி ரூபாய் பணம் தரணும், அதையும் எப்ப தர போறீங்கன்னு கேட்கலாம் தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.